உங்க சத்தம் மட்டும் கரம் உயர்த்தி சொல்லுங்க. ஹalleluya 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 ஹalleluya. நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் இந்த சமூகத்துக்கு நேராய் வருகிறோம். கர்த்தர் பாதுகாத்தீர், கூட வந்தீர், பராமரித்தீர். எத்தனையோ நேரங்கள் நாங்கள் ஜெபிக்க மறந்தது உண்மை. எத்தனையோ நாட்கள் வேதம் வாசிக்காமல் இருந்தது உண்மை. எத்தனையோ நாட்கள் உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தது உண்மை. ஆனால் அந்த நாட்களெல்லாம் எங்களை கைவிடாமல் இதுவரையும் கர்த்தர் பாதுகாத்தீங்களே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச போகிற ரொம்ப ரத்தின சுருக்கமாய் நான் பேசி கடந்து போக கிருபை தருவாராக. 2 நாளாகமம் 26வது அதிகாரம் 3 - 5 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்கலாம். 2 நாளாகமம் 26வது அதிகாரம் 3ஆம் வசனம் தொடங்கி 5ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்கலாம். உசியா ராஜாவாகிற போது 16 வயதாயிருந்து 52 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். எக்கோலியால் அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் அடுத்த புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கி இருந்தான். இதான் முக்கியம். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இந்த கடைசி வார்த்தையை மட்டும் சத்தமாக நீங்கள் வாசிப்பீங்களா? அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். ஒன்ஸ் அகைன், அவன் கர்த்தரை நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அல்லேலூயா. வேதத்திலே 66 புத்தகங்களும் மிக முக்கியமானவைகள். ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறதா இருக்கிறது. 66 புஸ்தகங்களையும் ஒவ்வொரு வசனங்களையும் நம்ம தியானித்தா அவ்வளவு மேன்மைகள். அதில் ஒவ்வொரு புஸ்தகமும் சில சிறப்புகளை கொண்ட புஸ்தகங்கள். அப்படி ஒரு புஸ்தகங்கள் தான் இந்த 2 நாளாகமும் ஒரு சிறப்பு நிறைந்த ஒரு புஸ்தகம். எப்படி அப்படின்னா, யூத ராஜாக்களை குறித்து அதிகமாய் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய, அதிகமாய் நாம் பார்க்கக்கூடிய ஒரு பகுதி இந்த 2 நாளாகம புஸ்தகம். சரியா? நீங்கள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு சரித்திரம் மாதிரியே நான் சொல்லிவிட்டு இது ஏன் அப்படின்றத நான் பாயிண்ட் நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் கவனிச்சுனா, முதலாக ராஜாவாக ஏற்படுத்தப்பட்ட சவுல், 2வது பின்பதாக வந்த தாவீது, அதற்கு பின்பு வந்த சாலமோன், அதற்கு பின்பு பிரிந்த 2 ராஜ்யங்கள் யெரொபெயாம், ரெகோபெயாம். இவர்கள் எல்லாம் காலத்துக்கு பிறப்பு 2 ராஜ்யங்களாக பிரிந்தன. யூத ராஜ்யம், அடுத்து இஸ்ரவேல் ராஜ்யம் என பிரிந்தன. இதில் 2 ராஜ்யங்களையும் அநேக ராஜாக்கள் எழும்பினார்கள். யூத ராஜ்யத்திலையும் பார்த்தீங்கன்னா நிறைய ராஜாக்கள், இஸ்ரவேலுடைய ராஜ்யத்தில் பார்த்தீங்கன்னா தேசத்தில் அங்கேயும் நிறைய ராஜாக்கள். இவருடைய வாழ்க்கைகள்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அநேகருடைய ராஜாக்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருக்கவில்லை. அநேகருடைய ராஜாக்கள் தோல்விகளை சந்தித்தார்கள். அநேகருடைய ராஜாக்களுடைய ஆரம்பம் மிக மேன்மையாய் பேசப்பட்டாலும், அநேக ராஜாக்களுடைய தொடக்கம் மிக அருமையாய் காணப்பட்டாலும், ஆனால் முடிவு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக அநேக ராஜாக்கள் தேவனுடைய காரியத்தில் பிரியமாய் இருக்கவில்லை. ஒரு சிலர் தான் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்தார்கள். அதில் ஒன்று தான் இந்த யூத ராஜாக்களில் ஒருத்தரை வாசித்தோம், உசியா. இவனை குறித்து வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதனாய் அவர் இருந்தாராம். ஏன் இந்த மனிதன் பிரியமாக இருந்தார்?
கர்த்தருக்கு காரியத்தெல்லாம் வேண்டியபடியெல்லாம் செய்தான் அப்படின்னு நம்ம வாசித்தோம். இதெல்லாம் ஏன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் அங்கே வாசித்து பாருங்க, அவன் கர்த்தரை தேடின நாட்களில். ஒரு மனிதன் கர்த்தரை தேடும்போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் பலத்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு எனக்கு வாய்க்கலை, எனக்கு எதுவுமே நடக்கலை, இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் வாய்க்கும், இதெல்லாம் சம்பவிக்கும், இதெல்லாம் என் வாழ்க்கையில் கடந்து வரும்னு சொல்லி பல விதங்களில் நான் முயற்சித்தேன். ஆனால் அவைகள் எல்லாம் நான் லிஸ்ட்டு போட்டு பார்த்தா ரொம்ப குறைவாக தான் நம்ம வாழ்க்கை நடந்தது மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் இங்கே ஆனால் வேதம் என்ன சொல்லுது? வாய்க்கும்ல சொல்லுது. நீங்கள் 37ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒரு மனிதன் தன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்தால், வாசிக்கலாமே 37ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அப்ப கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் தானே. நான் நினைச்சு நிதானித்து பார்த்தால் என் காரியங்கள் வாய்க்கவில்லை. கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் தானே சொல்றாரு. நீங்க வேதத்தில் நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வாய்க்க பண்ணினேன் இருக்கும். வாசிக்கிறேன். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்களேன். இருக்கிறார் என்றும் எஜமான் கண்டான்ல. யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும், ஒன்று கூட இல்லை பாருங்களேன், எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்கிறார்னா வாய்க்க பண்ணுகிறார். நீங்கள் நல்லா கவனிங்க. வாய்க்க பண்ணுகிறார்னா என்ன? தொழில் தொடங்கினால் அதில் ஒரு ஆசீர்வாதம், வேலை ஸ்தலத்தில் ஒரு ஆசீர்வாதம், குடும்பத்தில் செய்த காரியங்களில் ஆசீர்வாதம், வீட்டு காரியத்தில் ஒரு ஆசீர்வாதம். அதாவது எதை செய்தாலும் அது வாய்க்கும். அதாவது யோசேப்பை குறித்து ஒரு வசனம் சொல்லுவோம், காரிய சித்தி உள்ளவன். காரிய சித்தினா நம்ம உலக மொழியில் சொன்னால் கைராசிக்காரன். எது தொட்டாலும் அவனுக்கு தொடங்குதுப்பா, அவனுக்கு தோல்வி வரலை. அவன் எது செய்தாலும் அது பெருகுது, எது செய்தாலும் நன்மையாக வருது, எதை செய்தாலும் அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வருது. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் தானே, இவ்வளவு வாக்குத்தத்தங்கள் நம்ம பெற்றிருக்கிறோம். சற்று நம்ம நிதானித்து பார்த்தால் நம்மக்கிட்ட வருகிற கேள்வி என்ன தெரியுமா? வாய்க்கவில்லையே, எனக்கு ஒன்று நடக்கவில்லையே. யோசேப்பு மட்டும் இல்லை, நீங்கள் எலியேசரை குறித்து பாருங்கள். அதே ஆதியாகமத்தில் 24ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லுவார், ஒரு சின்ன ஜெபம் தான். அங்கே வாசிங்க. 24:40வது வசனத்தை வாசிக்கலாம். 40வது வசனம், நான் வழிபடும் கர்த்தர். அங்கே பாருங்களேன். அப்போ பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். நான் வழிபடும் கர்த்தர். ஒரு ஆபிரகாம் சொல்கிறார் பாருங்களேன், நான் வழிபடுற கர்த்தர் நீ உன்னோட போய் பிரயாணத்தில் உனக்கு வாய்க்க பண்ணுவார். இது யார் சொன்னது? ஒரு ஊழியக்காரர் ஒரு காரியத்தை அனுப்பும்போது சொல்லி அனுப்புகிறார். நம்ம எவ்வளவோ ஊழியக்காரர்கள் வந்து வசனத்தை பேசுகிறாங்க, வார்த்தைகளை சொல்கிறாங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா வாய்க்கவில்லை. நம்ம எதிர்பார்த்த அளவு ஒரு வாய்க்க பண்ணுகிற அனுபவம், எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு ஆசீர்வாதத்தினுடைய அனுபவம், எதிர்பார்க்கிற அளவு ஒரு மேன்மையின் அனுபவம், எதிர்பார்க்கிற அளவு ஒரு தொழிலில் விருத்தியின் அனுபவம், எதிர்பார்க்கிற அளவு குடும்பத்தில் ஒரு மகிமையின் அனுபவத்தை ஏன் நம்ம பார்க்க முடியல அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிள். யாருக்கு தேவன் இதெல்லாம் வாய்க்க பண்ணுகிறார்னா, கர்த்தரை தேடுகிற மனிதனுக்கு கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். செய்தியும் முடிஞ்சிச்சு. தேவனை ஒரு மனிதன் தேடுவாரானால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிச்சயமாய் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஒரு நாளும் ஆண்டவர் அவர்களை வாய்க்க பண்ணாமல் இருக்கவே மாட்டார். அவங்க வாழ்க்கை தொழிலில் விருத்திகள் வராமல் இருக்க வாய்ப்பே இல்லை. தேவனை நம்பி, அதான் ஒரு வாசம், கர்த்தருக்கு வழியை நம்பி ஒப்புவித்து அவரிடத்துல நம்பிக்கையாக இருந்தால் போதும். வேதம் சொல்லுது, அவர் காரியத்தை என்ன செய்கிறாரா? வாய்க்க பண்ணுகிறார். அப்படின்னு அர்த்தம். வாய்க்க பண்ணுறார்ல, எல்லாமே அவர் தொடங்கி வைக்கிறார். அவர் எல்லாமே நம்மை ஆசீர்வதிக்கிறார். எல்லாமே அவர் நம்மை மேன்மைப்படுத்துகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஒரு ஆசீர்வாதங்கள் மேன்மைகள் நம்ம வாழ்க்கையில் வர முடியலை? ஏன் நம்ம வாழ்க்கையில் இந்த ஒரு வாய்க்க பண்ணுகிற ஒரு அனுபவத்துக்கு நேராய் ஏன் என்னால் கடந்து போக முடியவில்லை அப்படின்னு சொன்னால், நம்ம தேடுகிறதுல ஏதோ ஒரு பிரச்சனை.
தேவனை தேட வேண்டிய விதத்தில் நாம் தேவனை தேடலை. அதுதான் காரியம். நான் தேவனை தேட வேண்டிய விதத்தில் நான் நிச்சயமாய் நன்றாய் சரியாய் தேடியிருப்பேன். ஆனால் நிச்சயமாய் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாத தேவன் நிச்சயமாய் நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க பண்ண வல்லமை உள்ளவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். என் வேலையை கர்த்தர் வாய்க்க பண்ணினார், என் குடும்பத்தின் தேவைகளை கர்த்தர் வாய்க்க பண்ணினார், என் வாழ்க்கையில் நான் எதையெல்லாம் நினைச்சேனோ அதையெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்தணும். கரங்களை உயர்த்தி நம்புறவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அடுத்த வருஷத்துக்குள்ளே உள்ளே போகிறப்ப சத்தமாக சொல்லணும், கர்த்தர் எனக்காய் வாய்க்க பண்ணினா, நான் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினா, என் தொழிலை விருத்தி பண்ணினா, என் குடும்பத்தை உயர்த்தி வச்சா, என் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தினா. நான் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவு கர்த்தர் ப்ரமோஷன் கொடுப்பாருன்னு, நான் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவு நான் வீடை கட்டி முடிப்பேன்னு. எதையெல்லாம் நான் தேவ சமூகத்தில் சொன்னேனோ, எதையெல்லாம் தேவ சமூகத்தில் விண்ணப்பித்தேனோ அதையெல்லாம் கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ணினார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தரை தேடணும். கர்த்தரை தேடுனா நிச்சயமாய் தேவன் என்ன செய்வார்னா வாய்க்க பண்ணுவார். ஆனால் நம்ம தேடுறதுல தான் பிரச்சனை. நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்களேன். எஸ்ரா 8வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அங்கே வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, ஒரு மனிதன் கர்த்தரை தேடுவாரானால் கர்த்தருடைய அப்ப அங்க பாருங்க, நான் தேடுனா கர்த்தருடைய கரம் எப்படி இருக்குன்னா நன்மையா இருக்கும். நான் கர்த்தரை தேடுனேன்னா என் வாழ்க்கையில் நான் யாருக்கிட்டையும் நான் போய் நிற்க தேவையில்லைங்க. அதான் எஸ்ரா, என் வழியில் என் சத்துருவை நீக்கி வழியில் எங்களுக்கு துணை செய்யும்படி ஒரு மனுஷனிடத்துல போய் நான் கேட்கறதுக்கு ரொம்ப வெட்கப்பட்டேன். நான் ரொம்ப யோசித்தேன். ஏன் தெரியுமா? என் தேவன் பெரியவர்னு எனக்கு தெரியும். நல்லா கவனிச்சு பாருங்களேன். நம்ம தேவன் சர்வ வல்லமை உள்ளவர்னு தெரியும், நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பண்டர்னு நமக்கு தெரியும், நம்முடைய தேவன் வியாதிகளை சுகமாக்குகிற வைத்தியர்னு நமக்கு தெரியும், அவர் பெரியவன்றது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் தெரிஞ்சாலும் நமக்குள்ள என்னென்னா தேவனை ஆராதிக்கிறோம், இப்படியெல்லாம் செய்கிறோம், ஆனால் எப்படி போய் மனுஷன்கிட்ட போய் கேட்குறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்றைக்கி சொல்லுங்கள், நான் கர்த்தரை தேடும்போது அவர் கர்த்தரனுக்கு நன்மையை செய்கிற கரத்தை தரப்போகிறார். அல்லேலூயா. நீங்கள் வேதத்தை வாசிச்சு பாருங்களேன். நன்மையை தருவார், இளைப்பாறுதலை தருவார், ஆசீர்வாதங்களை தருவார், மேன்மைகளை தருவார். ஒரு மனிதன் கர்த்தரிடத்தில் தேடும்போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுக்குறார். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, மீண்டும் சொல்ல முடியும், நான் தேட வேண்டிய விதத்தில் தேவனை விரும்ப வேண்டிய எப்படி நான் தேடணுமோ நான் அப்படி தேடலை. அந்த தேடாத பட்சத்தில் தான் என் வாழ்க்கையில் இன்னும் காரியங்கள் வாய்க்க பண்ண முடியல. ஏதோ ஒரு இடத்துல தடைபட்டு இருக்கிறதுக்கு காரணம், அந்த இடத்துல நான் சரியாக கர்த்தரை நான் மதிப்பு கொடுக்கல, தேவனுக்கு அந்த முன்னுரிமை நான் கொடுக்கல, தேவனை நான் அந்த இடத்துல நான் மகிமைப்படுத்தலை. ஏதோ ஒரு இடத்துல அதில் நான் சரியாக வைப்பேனால் இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான காரியங்களை கர்த்தர் இந்த ஆண்டு செய்ய போகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். மீண்டும் சொல்லுகிறேன், நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் ஆண்டவரை தேடினதுனால என் பிள்ளைங்களாம் தலைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. தேவனுடைய திட்டம் என்னன்னா தனித்தனியாக தான் கர்த்தரை தேடணும். நீங்கள் வாசிங்களேன், 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. 1 நாளாகமம் 28வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. வாசிக்கலாம். கர்த்தர் அறிந்து சேவி, ஆராய்ந்து அறிகிறார். நல்ல கவனிங்க, நீ அவரை தேடினார் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுட்டா. எப்போவுமே நம்ம என்ன செய்வோம்னா, கர்த்தர் மறக்க மாட்டார், கர்த்தர் எப்போவுமே ஞாபகத்திலே வச்சுருப்பார் நம்ம நினைக்கிறோம். என்னை உள்ளங்கையில் வரைச்சிருக்கிறாரு. நல்லா கவனிங்களேன், என்னை விட்டு விலகுவதில் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன்னு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு, அப்புறம் இம்மானுவேல் கூட இருக்கிறவர் அப்படின்லாம் எனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்படிலாம் நீங்கள் சொல்லலாம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? ஒரு பக்கம் என்ன தெரியுமா? நான் தேவனை தேடினால்
அதாவது தேவனை நான் மறக்காமல் இருந்தால் அவர் என்னை மறக்க மாட்டார். நான் தேவனை தேடுகிறத நான் மறந்தால் அவர் என்ன மறப்பார். நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். பொதுவாக நம்ம எப்படி பழகிட்டோம்னா, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, என்னை என்னைக்கு விட்டு போக மாட்டார், அப்படியெல்லாம் இல்லை. நமக்கே ஒருத்தர் நல்லா தெரியும்னு வச்சுக்கோங்களேன், அவரோட முகமுகமாக அடிக்கடி பேசிக்கிட்டு இருந்தால் ஞாபகம் இருக்கும். அவர் எதுவுமே பேசுறதில்ல, பார்க்கும்போது எப்பயாவது ஒரு தடவை பார்க்கும்போது தூரத்து சொந்தம்னு சொல்லுவாங்க, அதுவும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சா தெரியும், அவங்கள பார்க்கும்போது சிரிப்போம். அப்படி ஒரு உறவு தேவனுக்கு நமக்கு இருந்தால் எப்படி கர்த்தர் நம்மளை யோசிப்பார்? யோசிச்சு பாருங்க. மனம் மாற மாட்டேன்னு சொல்ல, மனம் மாறாதவர் தான், சொன்னதை நிறைவேற்றுகிறவர் தான், ஆனால் மனம் மாறுவேன்னு கர்த்தர் சொல்கிறார் பைபிளில். அதே போல தான் நான் மறக்க மாட்டேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உனக்கு தகப்பனாக இருப்பேன், உன்னோடு கூட இருப்பேன், இப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் எப்போ திரும்ப இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு நிறைவேறும்? நான் அவரை தேடுற வரைக்கும் தான். அதான் சாலமோன்ட்ட அழகாக சொல்கிறார் பாருங்க. சாலமோனே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ கர்த்தரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபார் சேக், அழகாக இங்கிலீஷில் போட்டிருக்கோம். ஃபார் சேக் அப்படின்னா மறந்துடுவார். நீ அவரை தேடுனா, நீ தேடிக்கிட்டே இருந்தீன்னா சாலமோன் உனக்கு கண்டிப்பாக கர்த்தர் தெரிவார். ஒருவேளை நீ அவரை மறந்தால், நீ ஒருவேளை அவரை தேடாமல் விட்டுட்டா, நீ ஒருவேளை அவரை அறியாமல் விட்டுட்டா, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் ஆராதனைக்கு வந்துவேன், நான் சண்டே மட்டும் கிறிஸ்டியனாக இருப்பேன், ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும், அப்படி இல்லை. அப்படி இருந்தீன்னா நான் எப்படி இருக்க முடியும்? தேவன் எப்படி நம்மளை ஆசீர்வதிக்க முடியும்? இன்னைக்கு யோசித்து பாருங்களேன். வாசிக்கலாம். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்க. எதிர்கொண்டு போய் ஆசாவே, பாருங்களேன், அங்க சொல்றாரு, ஆசா சொல்றாரு, நீங்க கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். பாருங்களேன், அவர்களை விட்டீர்களாயில் அவர் உங்களை விட்டுடுவார். அதான் அர்த்தம். இஸ்ரவேல் ஜனமே, அன்னைக்கு அந்த ஆசா சொன்னது போல் நான் சொல்றேன், எதிர்கொண்டு போய் சொல்றாரு, யூதா பென்யாமின் கோத்திரங்களின் சகல மனுஷர்களே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், நீங்கள் அவரை விட்டீர்களாயில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஃபார் சேக். யோசித்து பாருங்களேன். நான் அவரை மறந்துட்டேன் அப்படின்னா அவர் என்ன மறந்துடுவார்? இதே ஆசா அவ்வளவு தேவன் மேலே பிரியமாக இருந்தார். ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் வரும்போது ஆசா தேவன் நோக்கி கூப்பிட்டார், எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, நீங்கள் தான் அப்படின்னு தேவனை தேடின ஒரு ஆசா. ஆனால் ஒரு வியாதி வந்த உடனே, ஒரு போராட்டம் வந்த உடனே ஆசா தேவனை தேடலை, பரிகாரியை தேடினதாக வேதம் சொல்லுது. அதே 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதே ஆசா சொல்லுவார், பரிகாரியை போய் தேடுவார். வியாதி இருந்தபோது, ஒரு பலவீனம் வந்தபோது, ஒரு கஷ்டம் வந்தபோது, நல்லா கவனிங்களேன், சந்தோஷமாக இருக்கும்போது அப்போ தேடின அனுபவம், அப்ப தேவனை தேடுங்கன்னு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்த அனுபவம், அப்ப தேவனை தேடினாதான் அவர் என்ன நினைவு கூறுவார் நினைச்ச அந்த அனுபவம்லாம் மாறி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவன் வாயில வந்துடுது. பாருங்களேன், அவன் யார்கிட்ட போய் நிற்கிறான்னா, பொன்னி வெள்ளி எடுத்து நீங்கள் தொடர்ந்து வாசிச்சு பாருங்க, அங்கே ரொம்ப அழகா இருக்கும். வைத்தியரை போய் தேட ஆரம்பிக்கிறான், கர்த்தரை தேடுறதை விட்டுட்டு. இன்னைக்கு நான் சொல்ல முடியும், மீண்டும் எகைன் சொல்லி முடிக்க போறேன், நீங்கள் நல்லா கவனிச்சு, கர்த்தரை தேடுகிற அனுபவம் நமக்கு வேண்டும். எப்படி தேடணும் அதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தரை தேடினால் அவன் காரியம் வாய்க்க பண்ணுவார். நான் கர்த்தரை தேடுவேனானால் நான் சரியாக தேடணும், அதான் முக்கியம். நான் ஆராதிக்கிறதில் அல்ல, சபைக்கு வந்ததுனால கர்த்தர் எனக்கு கூட இருப்பார்னு அல்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அங்கே தாவீது சொல்ற, தாவீது கர்த்தர் ஏன் ராஜ்யத்தை நிலைப்படுத்தினார், உண்மைதான். சாலமோன், உனக்கு தெரியுமா கர்த்தர் ஏன் கூட இருந்தார், உண்மைதான். கர்த்தர் என் மேலே பிரியமாக இருந்தார், உண்மைதான். சாலமோனே, உனக்கு தெரியுமா உன் மேலே பிரியமாக இருக்கணும்னா என் நிமித்தமாக அல்ல, நீ தேடினா உனக்கு அவர் தென்படுவார். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும், நான் வர்றதுனால நீ பார்க்காத, நீ கர்த்தரை பிடித்து கொண்டால், நீ கர்த்தரை பிழைச்சிக்கிட்டா, நீ கர்த்தரை இப்போ படிப்பில் சரியாக வரலையா, பிள்ளைங்களை சொல்லுங்க, நீ கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தா கர்த்தர் உனக்கு படிப்பில் ஞானத்தை தருவா. அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்போது, ஒரு காரியத்தை சொல்லும்போது தேவனை நம்ம சந்ததிகளுக்கு காட்டி கொடுக்கணும். நீ கர்த்தரை தேடுப்பா, நான் தேடினதுனால ஆசீர்வாதம் இல்லை, அது செகண்டரி தான். ஆனால் கர்த்தரை நீ கைவிட்டுட்டா அவர் உன்னை மறந்துடுவார். சந்ததிகளுக்கு, பிள்ளைகளுக்கு, எதிர்காலங்களுக்கு சொல்லிக் கொடுக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம்.
அப்போ எப்படி தேட வேண்டும் அதை மட்டும் சுருக்கமாக நான் சொல்லி முடிக்க போகிறேன். 105ஆம் சங்கீதம் 1-4 வரைக்கும் வாசிக்கலாம். 105ஆம் சங்கீதம் 1-4 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்கலாம். பிரஸ்தாபமாக்குங்கள், பிரசித்தப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், தியானித்து பேசுங்கள், மேன்மை பாராட்டுங்கள், மகிழ்வதாக நாடுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த 4 வசனத்துல 4 அர்த்தங்கள் இருக்கு. சரியா? 1, முதல் வசனம் துதிக்க வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கும். துதிக்கிறது பாருங்க, கர்த்தரை துதித்து. தேவனை துதிக்கிறது ஒரு அனுபவம். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இந்த அனுபவம் இருக்கணும். நான் துதிக்கணும் கர்த்தரை, அது அனுபவம். 2வது என்னன்னா பாட வேண்டும். அந்த வசனத்தை 2வது வசனத்தை பாருங்க, அவரை பாடி அப்படின்னா பாடணும். தேவனை பாடுறது ஒரு அனுபவம். 3வது நீங்க பாருங்க, அவர் நாமத்தை புகழ்வது. அங்க பாருங்க, மேன்மை பாராட்டுவது, அவரை புகழ்ந்து உயர்த்தி பேசுவது, அவரை நல்ல மகிமைப்படுத்தி சொல்லுவது, உயர்த்துவது. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதா? இதெல்லாம் ரொம்ப ஈஸி பாருங்களேன். அவரை பாடுறது ரொம்ப ஈஸி. அதான் நான் சொன்னேன், சபைக்கு வந்து பாடுறது ரொம்ப கஷ்டமா? ஈஸி. சபைக்கு வந்து கர்த்தரை துதிக்கிறது பக்கமா? ரொம்ப ஈஸி. சபையில் வந்து செய்திகளை கேட்டு அவரை உயர்த்துறது, அல்லேலூயா சொல்கிறது உயர்த்துறது பெரிய கஷ்டமா? ரொம்ப ஈஸி. எங்கே வேணாலும், எந்த இடத்துல வேணாலும், நாம வேணாலும், எதில் வேணாலும் நம்ம செஞ்சுட்டு போயிடலாம். ரொம்ப எளிது தான். ஆனால் 4வது இருக்கு பாருங்களேன், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். இது கஷ்டம். இதை 3மே நம்ம ரொம்ப ஈஸியாக செய்ய விரும்புவோம். பாடுறதுக்கு ரொம்ப விரும்புவோம். பாருங்கள், இன்னும் பாட்டு பாடினா பாடிக்கிட்டே இருப்போம். துதிக்கிறதுக்கு நம்ம விரும்புவோம், துதிக்க சொன்னால் விரும்புவோம். அதே சமயத்தில் புகழணும், நல்லா உயர்த்தி ஷவுட்லி ப்ரைஸ் பண்ணி நல்லா வித்தியாசமாக அப்படி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அது நம்ம சாட்சி கேட்குறது இதெல்லாம் ரொம்ப விரும்புவோம். புகழ்கிறது, பேசுறது எல்லாம் கேட்போம். ஆனால் தேவனை தேடுகிறது மட்டும் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவோம். எப்போவுமே அது ரொம்ப பிரச்சனை. ஆனால் தேவன் எதில் ஆசீர்வாதத்தை வச்சுருக்கிறாருன்னா, தேடுகிறதுல தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சுருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் அப்படின்னா, நான் கர்த்தரை நான் தேடும்போது என் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்கள்லாம் உண்டாகும். இன்றைக்கி நான் 4 காரியத்தை இல்லைன்னா ஒரு 2 காரியமாக நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். ஒன்று, நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தரை நம்ம எப்படி தேடணும் அப்படின்னா, சங்கீதம் 69:32 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். சங்கீதங்களிலே 69ஆம் சங்கீதம் 32வது வசனம். சந்தோஷப்படுவார்கள், உங்கள் இருதயம் வாழும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும். கர்த்தரை எப்படி நம்ம தேடணும், அவர் எப்படி விரும்புகிறார் அப்படின்னா, நம்ம இருதயம் வாழத்தக்கதாக கர்த்தரை தேடணும். நான் சொல்லப்படுதா? இருதயம் வாழணும்னா உள்ளான மனிதனுக்கு வந்த காரியத்தில் கர்த்தரை தேடணும், வெளிப்புறமாக இல்லை. இப்போ பாட்டு பாடுறோம் பாருங்களேன், இது வெளிப்புறமான தோற்றம். சிந்தையை எங்கேயோ விட்டுட்டு நான் பாடலாம், ரொம்ப எளிது. சரியா? சிந்தையை எங்கேயோ விட்டுட்டு நான் துதிக்கலாம், ரொம்ப எளிது. சிந்தையை எங்கேயோ போய்கிட்டு, எங்கேயோ நம்ம குழந்தைகளோட விளாண்டுக்கிட்டு, அங்கே பார்த்துக்கிட்டு இங்கே பார்த்துட்டு, ஆனால் நம்ம சர்ச்சுக்குள்ளே தான் இருப்போம். நல்லா கவனிங்களேன். அங்கே இஸ்ரவேலில் வாசிக்க பார்த்தீங்கன்னா, மேக ஸ்தம்பத்துக்குள்ளே தான் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க. அந்த தேவனால தான் வழி நடத்தப்பட்டாங்க. முன்னாடி மேக ஸ்தம்பத்திலும் பின்னாடி அக்கினி ஸ்தம்பத்திலும் கர்த்தரே நடத்தினார். கர்த்தரே நடத்தும் போது கூட வேதம் சொல்லுது, அவர்கள் இருதயம் எகிப்திற்கு பக்கம் திரும்பினதாம். சர்ச்சுக்குள்ளே தான் நம்ம இருப்போம். நல்லா கவனிங்களேன், சர்ச்சுக்குள்ளே தான் இருப்போம். ஆனால் நம்ம பாடும்போது எங்கேயோ மனதை வச்சுட்டு நம்ம பாட முடியும். இந்த தேவனை ஆராதிக்கும் போது எங்கேயோ பார்த்துக்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஆராதிப்போம், அப்படியே அமைதியாக இருப்போம், அல்லது இப்படி பல காரியங்கள் செய்ய நம்மளால் முடியும். கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. நம்ம நிறைய மேன்மைப்படுத்துறது, கேட்கும்போது செய்தி கேட்கும்போது அப்படியே எங்கேயாவது பிள்ளைகளோட விளையாண்டுட்டு அப்படியே செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு அப்படியே நம்ம இருக்க முடியும், அதெல்லாம் முடியும். ஆனால் தேவனை தேடுகிற அனுபவம் என்பது அப்படி அல்ல. நான் தேவனை தேடுகிறது எங்கேயோ நான் வச்சுக்கிட்டு கர்த்தரை நான் தேட முடியாது. ஒரு பொருளை நான் தேடணும்னா அந்த பொருள் மேலே எனக்கு கவனம் இருக்கணும். ஒரு பொருள் காணா போச்சு, நல்லா 10 காசில் 1 காசு காணா போச்சு, அவள் விளக்க கொளுத்தி வைத்து அவள் பிரயாசப்பட்டு தேடி கண்டுபிடிச்சா. அவளுடைய நோக்கமெல்லாம் என்னென்னா, அந்த காசு எப்படியாவது எடுத்துடணும்,
100 ஆடுல 99 ஆடு இருந்துச்சு, ஒரு ஆடு காணா போச்சு. அந்த ஒரு ஆட்டை அந்த மெய்ப்பன் தேடணும். அந்த நோக்கம் இருக்கு பாருங்களேன், ஒரே சிந்தை, ஒரே எண்ணம். இன்னைக்கு யோசித்து பாருங்களேன், தேவன் நம்ம சமூகத்தில் தேடுறோம். எப்படி தேடுறோம் அப்படின்னா, ஒரே நோக்கமாக அல்ல. நம்ம தேடுறதில்ல, அவரை கரெக்டாக நம்ம பார்க்கறதே இல்லை. இருதயத்தில் வாழும் பாருங்க, கர்த்தரை தேடுடைய இருதயம் வாழும். அவங்க இருதயம் தான் சந்தோஷப்படும், அவங்க இருதயம் தான் மகிழ்ச்சி உண்டாகும். அந்த இருதயத்திலிருந்து வருகிற ஜெபங்கள் தான் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இருதயத்தில் ஒன்றை வச்சுக்கிட்டு நான் வாயில் ஜெபிக்க முடியும். இந்த காலத்தில் ஈஸி. இருதயத்துக்குள்ளே எதையோ ஒரு பாரத்தை வச்சுக்கிட்டு பார்த்துருக்கீங்களா? உள்ளத்துக்குள்ளே அவ்வளோ பாரம் இருக்கும், ஆனால் வெளியே பேசும்போது நல்ல சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நம்ம பேசுகிற வழக்கம் உண்டு. உள்ளத்துக்குள்ளே நிறைய கஷ்டங்கள் இருக்கும், ஆனால் வெளியே சொல்லும்போது நல்லா இருக்கிறேன், பரவாயில்ல அப்படின்னு சொல்லுகிற அனுபவங்கள் நமக்கு உண்டு. அதே போல தான் ஜெபிக்கும் போது கூட, தேடும் போது கூட உள்ளத்துக்குள்ளே எதையோ ஒன்று வச்சுக்கிட்டு, இருதயத்தில் ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு சும்மா வாய் நிறையா கத்தாவே நான் ஆசீர்வதிங்க, என்னை உயர்த்துங்க, என் பிரச்சனை இது, அப்படி அல்ல. தேவனை தேடுதல் அப்படின்னா எப்படின்னா, என் இருதயத்தில், என் உள்ளத்தில் இருதயம் வாழத்தக்கதாய் நான் அவரை தேடும்போது ஃபுல்லி முழு ஆத்மாவோடு முழு இருதயத்தோடு அவரை தேடுகிற உணர்வு எனக்கு வருமானால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு அப்படி நம்ம தேடணும். நீங்கள் இந்த நாட்கள், இந்த ஜெப நாட்கள், நீங்கள் வேதத்தை நீங்கள் நல்லா வாசிக்க முடியும். கருத்தாய் முழு மனதோடு இருதயம் வாழத்தக்கதாக, இருதயம் சந்தோஷிப்பிக்கத்தக்கதாக, இருதயத்தில் ஆழத்திலிருந்து தேவனை தேடுகிற எண்ணம் வருமானா எனக்கு ஒன்று மட்டும் நிச்சயமாக தெரியும், கர்த்தர் நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நிச்சயமாக வாய்க்க பண்ணுவார் சிஸ்டர், நிச்சயமாக வாய்க்க பண்ணுவார் பிரதர். எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, தேவனை தேடும்போது அந்த உண்மை உள்ள இருதயத்தோடு, அந்த உத்தம இருதயத்தோடு, அந்த இருதயம் வாழுன்றதுக்கு ரிவைவல்னு அர்த்தம். யோசித்து பாருங்களேன், இன்னைக்கு நம்ம தேடுறதுல எவ்வளவு நம்ம கஷ்டத்தோடு இருக்கிறோம். யோசித்து பாருங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. தூங்குகிற நீ விழித்தலுன்னு அங்கே சொல்லப்படும். வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. விழித்து எழுந்துரு. அப்ப சொல்றாருல்ல, நீ தூங்குகிற நீ தேவனை தேட வேண்டிய நாம, நீ கடைசி நாட்களில் ஜெபம் குறைந்து போகும், தேவனை தேடுகிற உணர்வு குறைந்து போகும். தேவனை உண்மையிலேயே தேடுகிற ஒரு கடமைக்கு தேடுகிற அனுபவம் தான் இருக்குமே தவிர, உண்மையிலேயே நான் கர்த்தரை தேடணுன்ற அந்த எண்ணங்கள் நமக்கு மறைஞ்சு போகும். கடைசி நாட்கள் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு யோசித்து பாருங்களேன், நான் கர்த்தரை எப்படி தெரியுமா தேடணும்? மரித்தவர்களிட விட்டு எழும்பி நான் உண்மையாக நான் தேவனை தொழுது கொள்ளணும். நான் சாங்கு போகமாய் அல்ல, நான் சுகமாக்குமாய் அல்ல, சந்தோஷமா நாங்கள் செய்யணும். தூக்கங்கள் அங்கே இருக்கலாம், ஆனால் சியோனில் இருக்கக்கூடாதுல்ல. ஆமோஸில் வாசிக்கிறோம், சியோன்ல நிர்விசாரமாக இருக்கிறாங்க, சியோன்ல அல்லவா சாங்கபோகமாக வாழ்கிறாங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார். நம்ம கர்த்தரை சரியாக தேடுவோம்னா நீங்கள் நினைத்திராத காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எஸ்ரா தேடின போது நன்மை கொடுத்தாரு, எவ்வளவோ பேர் தேடின போது நன்மை கொடுத்தாரு. நம்ம தேடும் போது கர்த்தர் நன்மையை தரமாட்டாரா? தேடும் போதே கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவர். அல்லேலூயா அல்லேலூயா. நாம தான் தேடணும். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் எப்படிமா இருதயம் வாழத்தக்கதா ஒரு நல்ல இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடும்போது அந்த இருதயம் ரொம்ப முக்கியம். பாருங்களேன், அந்த இருதயத்திலிருந்து வாழத்தக்கதாய் கர்த்தரை தேடணும். ஆண்டவரே, இப்போ பாருங்கள், நான் பாட்டு பாடினோம், எத்தனை பேர் உண்மையாக பாடினீங்க? நான் சொன்னேன், கையை கட்டாதீங்க, வாயை திறந்து பாடுங்க, சத்தத்தை உயர்த்துங்க, கையை இப்படியே நம்ம சொல்லணும். இல்லை, சொல்லும் போதே நம்ம உள்ளத்துக்குள்ளேருந்து இருதயம் வாழத்தக்கதாய் சொன்னோம், நான் உண்மை தேடுறேன் ஆண்டவரேன்னு சொல்லணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இந்த பாடலை பாடலாமா? இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன். இங்க தேடுங்க பார்ப்போம். இடைவிடா, வாயில பாடக்கூடாது, இருதயத்திலிருந்து. இணையில்லா தேவன் ஐயா நன்றி நன்றி, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன். இன்னும் கொஞ்சம் இடையத்திலிருந்து, இடைவிடா. அப்படி பாடுங்க.
இயேசுவே கரம் உயர்த்தி என்ன நடந்தாலும் என்ன நடந்தாலும் யார் கைவிட்டாலும் இப்படி ஆராய்ச்சி பாருங்க, அவ்வளோ மகிமை. என்ன நடந்தாலும் யார் கைவிட்டாலும் கை உயர்த்தி நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே இடையில்லாதேவன் ஓ இயேசுவே இடைவிடா. அப்படியே இருதயம் வாழத்தக்கதா ஆண்டவரே கண்ணீரோடு கண்ணீரோடு அல்லேலூயா அல்லேலூயா இயேசுவே ஓ எங்கள் தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா இயேசுவே உன்னதரே அல்லேலூயா. கர்த்தரை தேடுங்க, அவரை கண்டடைவோம். எப்படி தேடணும்? முதல்ல சொன்னேன், இருதயம் வாழத்தக்கதாய் அந்த உள்ளனம் உயிர்மிச்சியோடு உயிரோடு தேவனை தேடுவோமானால் அவனுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். நம்பர் 2, ரெண்டாவது நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். கர்த்தரை எப்படி தேட வேண்டும், எப்படி தேடினால் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார்? வாசிக்கலாம். நீதிமொழிகள். துஷ்டர் நியாயத்தை அறியார்கள், கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். ரெண்டாவது எப்படி கர்த்தரை தேடணும் அப்படின்னா, இதுக்கு சரியான அர்த்தம் சொன்னால் நீதியோடு சகலத்தோடு கர்த்தரை தேடணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நீதி, கர்த்தருடைய நீதி தெரியணும்னா ஒரு நீதியான வாழ்க்கையோடு கர்த்தரை தேடணும். அதான் சரி. நீங்கள் தொடர்ந்து கீழே இருக்க வசனங்களாக நீங்கள் வாட்சி பார்த்தா இருக்கும். நீதியா, உண்மையா, சும்மா பொய்யாய் அல்ல, நீதியோடு நம்ம மனசில் அந்த ஒரு பாடலை பாடுறோம்னா அந்த பாடலை நீதியோடு நம்ம பாடி கர்த்தரிடத்தில் தேடணும். ஜெபிக்கிறோம் அப்படின்னா நீதியாக இருந்து கர்த்தரை தேடி ஜெபிக்கணும். எதாக இருந்தாலும் சரி நீதியோடு கர்த்தரை தேடணும். அப்படி தேடுறவங்க காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். ஆபிரகாம் சொல்லுவார், எலியேசர்ட்ட நீ போ, உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். அங்கே சொல்லியாச்சு. ஆனால் எலியேசர் போயிட்டு சொல்லுவார், ஆண்டவரே என் எஜமானின் தேவன் தானே, நீங்கள் தானே, நான் சரியாக செஞ்சு முடிக்கணும்ல. அந்த ஜெபத்தை செய்து முடித்த முன்பதாகவே அந்த ரெபேக்காள் குடத்தை தூக்கிட்டு வரதை நம்ம பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நீதியான ஜெபம், அந்த நீதியான தேடுதல். நான் உண்மையாக சொல்ல முடியும், நம்ம மட்டும் நீதியாக தேடினோம்னா ஜெபத்துக்கு கால தாமதமே நமக்கு வராது. உடனே தேவன் பலன் தருவார். நம்ம வாழ்க்கை அந்த நீதியை தொலைச்சிட்டு அந்த நீதியை தள்ளி விட்டுட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். நீதியை தள்ளி விட்டுட்டு நம்ம நிறைய தவறுகள் செஞ்சுருப்போம். அதான் பாருங்களேன், இப்போலாம் அதாவது எப்படின்னா தவற சரியாக செய்வதற்கு பழக்கப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. தவறுன்னு காட்டாத அளவுக்கு அதை சரியாக செய்கிறது அளவுக்கு தங்களை பழக்கப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன். தவறுகளை, மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த வார்த்தையை நீங்கள் கவனிச்சுக்குங்க. தவறுகளை நமக்கு தெரியும் தப்புன்னு, ஆனால் அதை சரியாக, அது தப்புன்னு தெரியாத ஆங்கிளில் அதை சரிப்படுத்தி செய்வதற்கு இந்த கடைசி நாட்களில் அநேக நம்ம முயற்சிக்கிட்டு இருக்கோம். பலர் முயற்சிக்கிறாங்க. இது நீதி கிடையாது. பாருங்களேன், இது நீதியே கிடையாது. நம்ம என்ன செய்வோம்னா, தவறு மறைக்கப்பட்டுருச்சுல்ல, தவறு மறைச்சிட்டு இப்போ எது ஓங்கிருச்சுன்னா நம்ம செஞ்சது ஓங்கிருச்சுன்னு நம்ம நினைப்போம். இல்லை, தேவனுடைய பார்வையில் அழுக்கான கந்தை, தேவனுடைய பார்வை என் நீதி தான் ரொம்ப பெருசு நினைக்கிறோம். ஆனால் அவர் பார்வையில் அழுக்கானது, அவர் பார்வையில் ஒன்றும் கிடையாது. அவர் பார்வையில் நம்ம செய்ததெல்லாம் சரியா தெரியாது, அவர் பார்வையில் நம்ம பேசுறதெல்லாம் சரியா தெரியாது. எல்லாம் அவர் பார்வையில்
எப்போவுமே தேவனை தேடும்போது எப்படி நீங்கள் தேடணும்னா, நீதியோடு கர்த்தரை தேடுவீர்களே ஆனால் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இப்போ முதல்ல கர்த்தரை எப்படி நம்ம தேடணும், எப்படி தேடினா கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நான் சொன்னேன், இருதயம் வாழத்தக்கதாய் தேடுங்கள். உண்மையுள்ள இருதயத்தோடு, இருதயத்துக்கும் உங்கள் தேடலுக்கும் சம்பந்தம் இருக்கணும். இப்போ பாட்டு பாடுறீங்களா, இருதயத்திலிருந்து நீங்கள் பாட்டு பாடுங்க. அப்படி பாடும்போது ஆவியான நிரப்புதல் நம்ம வாழ்க்கையில் கடந்து வரும். கர்த்தர் நமக்குள்ளே உலாவுவார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், கர்த்தருடைய அபிஷேகம் பெருகும், ஆட்டோமேட்டிக்காக கிருபை மகிமை இறங்கி வரும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். 2வது, நீதியாக கர்த்தரை தேடுங்க. நீதி உள்ள வாழ்க்கையோடு, நீதி உள்ள சம்பந்தத்தோடு நீதியா நின்று கர்த்தரை தேடினா நம்ம சொல்ல முடியும், கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். ஆசா அன்னைக்கு சொல்லி ஜெபிச்சான், ஆண்டவரே நான் கர்த்தரை தேடுறேன், என்னால் அல்ல, எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, என்ன செய்யறதுன்னு தெரியல ஆண்டவரே, நீங்க தான் அப்படின்னு நீதியா தேடும்போது அதுக்கு தேவன் பதில் கொடுத்தார். அதே ஆசா அந்த உண்மை இல்லாமல் நீதி இல்லாமல் தேடின போது கர்த்தர் விலகினதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நீதியாய் தேட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவனை தேடுவோருக்கு பாருங்க, நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் நீங்கள் அறிந்து கொண்டு தேடுங்கள். ரொம்ப மேன்மையான வார்த்தைங்க அதெல்லாம். நீதியா, நியாயமா, நிதானமா, நல்வழியா நீங்கள் அறிந்து கொண்டு கர்த்தரை தேடுவோமானால் நிச்சயமாய் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கடைசியாக 3வதாக சங்கீதம் 34 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களிலே 34ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இருக்கும். அப்ப இது எப்படின்னா பரிபூர்ண தேடுதல். சரியான அர்த்தம் என்னன்னா, பரிபூர்ணமா ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படின்னா பரிபூர்ணமான ஒரு தேடுதல், முழு மனதோடு, பாதி மனதோடு அல்ல. பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்க, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்க. கர்த்தரும் வேணும், பாகாலும் வேணும், அப்படி அல்ல. முழு மனது பரிபூர்ணத்தோடு தேடுவோமானா ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி கர்த்தர் நம்ம காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தரை தேடுங்கள். நாம் தேடி கிடைக்காத வாய்க்காத எல்லா காரியத்தையும் அவர் சமூகத்தில் நிற்கிற ஒவ்வொரு நாளும் அற்புதத்தின் நாளாய் கர்த்தர் நமக்கு மாற்றி தருவாராக. நீங்கள் சமூகத்தில் போய் நின்னாலே அதுக்கு பதிலோடு தான் நீங்கள் வெளியே வரணும். கர்த்தர் தேடுகிறவனுக்கு கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. 2 நாளாகமம் 15 வாசித்து பாருங்க. 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால் வாசிக்கலாம். தங்கள் முழு இருதயத்தோடு ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடு அவரை தேடினார்கள். வெளிப்பட்டு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எந்த யுத்தங்களும் இருக்கக்கூடாது. மனதின் யுத்தம் இருக்கக்கூடாது, குடும்பத்தின் யுத்தம் இருக்கக்கூடாது, தொழிலில் யுத்தம் இருக்கக்கூடாது. போர் முடிந்தது அப்படின்னு வசனம் சொல்லப்படும். நீங்கள் சொல்லுங்கள், போகும்போது இளைப்பாறுதலோடு போகணும்னா நான் கர்த்தரை முழு மனதோடு தேட வேண்டும். கர்த்தர் வாய்க்க பண்ணலை. காரணம் என்ன? நான் கர்த்தரை தேட வேண்டிய விதத்தில் நான் தேடலை. 2 பாயிண்ட் தான் நான் சொல்லியிருக்கிறேன். 1, இருதயத்திலிருந்து நீங்கள் தேடுங்கள். 2, நீதியோடு தேடுங்கள். நீதி அது ரொம்ப முக்கியம். பாருங்களேன், நான் மீண்டும் சொல்கிறேன், இன்றைக்கி நிறைய நான் பார்க்குறேன், நான் என் லைஃப்பில் நிறைய நான் நிகழ்வுகளை பார்க்குறேன். செய்கிற தவறை கூட அதை சரியாக மாற்றி செய்யக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி காலம் வந்துருச்சு. நான் தெரியும் தவறுன்னு தெரியும், ஆனால் அதை சரி அப்படின்னு கொண்டு வந்து அந்த தவறையே மாற்றுகிற அளவுக்கு இன்றைக்கி காலம் மாறிடுச்சு. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் எல்லாம் நீதி நிறைவேற்றப்படும். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? இப்படி போகணும். தங்கள் முழு மனதோடு அவரை தேடின போது கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தால் யுத்தமில்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார்.
என் தொழில் விருத்தி அடைந்தது. கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணினா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, என் குடும்பத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினா, என் தேவையை கர்த்தர் வாய்க்க பண்ணினா, நான் தேடினதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினா. காரணம், நான் கர்த்தரை சரியா தேடினதுனால அவர் எனக்கு வாய்க்க பண்ணினா. கண்களை மூடி அப்படியே ஒரு 2 நிமிஷம் நீங்க எப்படி ஆராதிக்கிறது தெரியுமா? அந்த இருதயத்தோடு ஹல்லேலூயா. இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன். பார்ப்போம். இடைவிடா எப்படி தேடுறீங்கன்னு பார்க்கலாம். முழு இருதயம். ஒருத்தர் சொல்லக்கூடாது, கை தூக்குங்க, சத்தம் உயர்த்துங்க. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி. ஆமே. என்ன நடந்தாலும் ஆமே. ஓ நன்றி நன்றி இடைவிடா. உள்ளத்திலிருந்து தேவன் பார்க்கிற விதமா இடைவிடா அப்படி தேடணும். இயேசுவே இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன். சொல்லுங்க, என்னை கண்டீரே, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எங்கள் கண்ணீர் அந்த உள்ளத்திலிருந்து சத்தம் வரட்டும். என்னை கண்டீரே. ஆமென். நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன். இயேசுவே உமக்குத்தானே. 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா